ஹலோ காய்ஸ், வெல்கம் டு தி மேஜிக்கல் எஃப்எஃப் தமிழ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம ஜிமின்க்கு தான் ஒரு ஒன் ஷாட் பார்க்க போகிறோம். இந்த ஸ்டோரியோட டைட்டில் என்னென்னா அன்எக்ஸ்பெக்டட் மீட். இந்த தடவை மிஸ்டேக்கெல்லாம் சொல்லலை, உண்மையாகவே இது ஒன் ஷாட் தான். லாஸ்ட் டைம் தான் கொஞ்சம் சொதப்பிட்டேன். ஓகே, இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக எல்லோரும் லைக் பண்ணுங்கள். அப்புறம் ஸ்டோரி எப்படி இருந்துச்சு அப்படின்னும் நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணிடுங்க. தென் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க, சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் உங்களுக்கு நல்ல நல்ல எஃப்எஃபாக கொடுக்குறேன். ஓகே, நிறைய பேசிகிட்டே போல் டைரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். இந்த ஸ்டோரிக்கு எந்த இன்ட்ரோவும் இல்லை. ஸோ ஸ்டார்டிங் சீனில் நீங்கள் தான் உங்கள் ஸ்கூட்டியில் ரொம்ப ஸ்பீடாக போயிட்டுருக்கீங்க. அப்படியே ட்ரைவ் பண்ணிகிட்டே வந்து இந்த ஹோட்டல் தானா, இந்த ஹோட்டல் தான் சொன்னாங்களா இல்லை வேறு ஏதாவது சொன்னாங்களா, இல்லை நம்ம ஏதாவது மாற்றி வந்துட்டோமா அப்படின்ட்டு உங்கள் ஃபோனை தான் எடுத்து பார்க்குறீங்க. உங்கள் அம்மா மெசேஜில் இந்த ஹோட்டலோட நேம் தான் கொடுத்துருக்காங்க. நீங்களும் நல்லா பார்த்துட்டு ஆமாம் இந்த ஹோட்டல் தான். என்ன பண்ணுறது, வீட்டில் இருந்தால் ஏதாவது சொல்லிகிட்டே இருக்காங்க, வேறு வழியே இல்லாமல் வர வேண்டியதாக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்களும் உங்கள் ஸ்கூட்டியை பார்க்கிங்கில் போய் ஸ்டாப் பண்ணுறீங்க. நீங்கள் அப்போ தான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க, அதுக்குள்ளேயே உங்கள் மொபைலுக்கு அவ்வளோ கால் வந்திருக்கும். அது வேறு யாரும் இல்லை, உங்கள் அம்மா தான். நீங்களும் அப்படியே கால் அட்டன் பண்ணிவிட்டு அம்மா என்னம்மா, அதான் நான் வந்துட்டேன்ல, நீ சொன்னதுனால தானே வந்தேன். வீட்டில் திட்டினது மட்டும் பத்தாமல் இப்போ கால் பண்ணி வர திட்டுறியா தனியாக? ஏய் லூஸு, உன்னை திட்டெல்லாம் நான் கால் பண்ணல. இப்போ நான் சொல்ல போகிற விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இங்கே பாரு வயன், உங்கள் அம்மா என்னடா நம்மக்கிட்ட இவ்வளோ கேவலமாக கெஞ்சுறாங்களே அப்படின்லாம் நினைக்காத. ஏய் ப்ளீஸ் டி, இந்த பையனையாவது ஓகே பண்ணுடி. உனக்கு மாப்பிள்ளை பார்த்து பார்த்து எனக்கும் அப்பாவுக்கும் பிபி சுகர் வந்தது தான் மிச்சம். நீ இவனுக்கும் ஓகே சொல்லாமல் போயிடுவோன்னு உங்கள் அப்பா நெஞ்சு பிடிச்சிட்டு உக்காந்துருக்காரு. இவன்ட்டையும் எதையாவது கலாட்டா பண்ணி அனுப்பி விட்றாத வயன், சொதப்பிடாத. நான் என் கண்ணில் நான் சொல்லி தந்த மாதிரியே பேசணும், ஓகேவா அப்படின்னு உங்கள் அம்மா சொல்கிறாங்க. நீங்களும் ஏம்மா இப்படி பேசுகிறீங்க, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு காலை கட் பண்ணிவிட்டு நான் பார்த்துக்கிறேன், இன்றைக்கி எப்படி இவனை ஓட விடுறேன்னு மட்டும் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு போகிறீங்க. இந்த பக்கம் உங்கள் அப்பா தான் உங்கள் அம்மா கிட்ட பொண்ணு என்ன சொன்னான் அப்படின்னு கேட்குறாரு. உங்கள் அம்மாவும் பார்த்துக்கிறேன்னு சொன்னான் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்கள் அப்பாவும் எப்பயும் போல தான் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படியே இந்த சைட் நீங்கள் தான் ரெஸ்டாரண்ட்குள்ளார போயிருப்பீங்க. அப்படியே போய்கிட்டே யோசிக்கிறீங்க, ஆமாம் ஏதோ நம்பர் சொன்னாங்களே, டேபிள் நம்பர் அப்படின்ட்டு யோசிக்கிறீங்க. உங்களுக்கு ஞாபகமே வரல. சரி அம்மாக்கிட்டே கால் பண்ணி கேட்போம் அப்படின்னு உங்கள் வீட்டுக்கு திரும்ப கால் பண்ணுறீங்க. உங்கள் அம்மா தான் இப்போ என்னடி அப்படின்னு கேட்குறாங்க. நீங்களும் அம்மா இந்த டேபிள் நம்பர் என்னம்மா சொன்னேன், ஏதோ மறந்துட்டம்மா அப்படின்னு சொல்கிறீங்க. அவங்களும் சூப்பர் வயன், ஃபஸ்ட்டு நீ பையனோட ஃபோட்டோவையே பார்க்கல, எந்த தைரியத்தில் நீ இப்படி போனேன்னே எனக்கு தெரியல, இதில் டேபிள் நம்பரையும் மறந்துட்டு கடைசியில் என்னென்ன பண்ண போறியோ அப்படின்னு சொல்லிட்டு டேபிள் நம்பர் 3 அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்களும் ஓ 3யா, 3 எங்கே இருக்குது அப்படின்னு தேடி 3ல் உட்காந்துடுறீங்க. உங்கள் அம்மாவும் சரி சொதப்பாமல் வாடி அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுறாங்க. நீங்களும் சரி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிடுறீங்க. நீங்கள் அந்த டேபிளில் தனியாக உட்காந்துருப்பீங்க. ஒரு 5 மினிட்ஸ் ஆகிருக்கும். என்ன எப்பயும் நம்ம தான் லேட்டாக வருவோம், பையன் சீக்கிரம் வந்துடுவான், இன்றைக்கி நம்மளை வந்து வெயிட் பண்ண வச்சிட்ருக்கான் அப்படின்னு நீங்கள் யோசிச்சுட்டு சரி ஃபோனை கொஞ்ச நேரம் பார்ப்போம் அப்படின்னு ஸ்க்ரோல் பண்ணிகிட்ருக்கீங்க உங்கள் ஃபோனில். ஆக்சுவலாக என்ன நடக்குதுன்னா, உங்களுக்கு அலைன்ஸ் பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. ரொம்ப நாளாக உங்களுக்கு பையெல்லாம் காமிச்சு இருந்திருப்பாங்க. பட் நீங்கள் எங்கே போனாலும் பேசுகிறேன்னு சொல்லியிருப்பீங்க. பேசுனா நீங்கள் அப்படியே ஏதோ சொதப்பி அப்படியே அனுப்பி விட்டுருவீங்க. அந்த பையனும் அவனே மைண்ட் மாற்றி அனுப்பி விட்டுருவீங்க. அதே மாதிரி தான் சேம் இந்த தடவையும் பையன்கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லி தான் வந்திருப்பீங்க. பட் இந்த தடவை நீங்கள் பையனையும் பார்த்துருக்க மாட்டீங்க, பையனோட ஃபேமிலி மெம்பர்ஸையும் பார்த்துருக்க மாட்டீங்க, யாரையுமே நீங்கள் பார்க்கல. ஏன்னா உங்களுக்கு இஷ்டமே இல்லை இந்த மாதிரி விஷயத்தில். சும்மா போகிறோமா, எப்படியா இருந்தாலும் போக தானே போகிறான் அப்படிங்கிற மாதிரி தான் வந்திருப்பீங்க. உங்கள் வீட்லேயும் எவ்வளவோ சொல்லியிருப்பாங்க, அவங்களுமே நிறைய பசங்களை பார்த்து டயர்டாகிருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு மாப்பிள்ளை பார்க்குறேன்னு கிட்டத்தட்ட 50க்கு மேலே பார்த்துருப்பாங்க.
எல்லார் கூடயுமே நீங்கள் பேசியிருக்கீங்க. பட் ஏதாவது ஒரு ரீசன் சொல்லி அனுப்பி வச்சுருவீங்க. சரி, இப்போ ப்ரெசண்ட்டில் நீங்கள் தான் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிவிட்டு அப்படியே உட்காந்துருப்பீங்க. உங்களுக்கு ஸ்க்ரோல் பண்ணவும் போர் அடிச்சிருக்கும். இவன் வரமாட்டான் போல், நம்மளே போயிடலாம் அப்படின்ட்டு எழுந்திருப்பீங்க. அந்த நேரம் தான் உங்கள் பக்கத்து டேபிளில் உங்களுக்கு ஒரு 10 ஸ்டெப் தள்ளி இருக்கும். அந்த டேபிளில் செம்மையாக ஃபைட் நடக்குது. நீங்களும் உங்களுக்கு ஃபைட்னால் ரொம்ப பிடிக்கும். அப்படியே ஓடி போய் பார்க்குறீங்க. அங்கே ஃபைட் பண்ணிகிட்ருக்கிறது வேறு யாரும் இல்லை, ஜிமின் தான். ஜிமினை பார்த்ததுமே உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருது. நீங்களும் மனசில் நினைக்கிறீங்க, இவ்வளோ பசங்களை பார்த்து நம்ம அம்மா காமிச்சாங்க, இவனை மாதிரி ஒருத்தவனை காமிச்சிருந்தா போதுமே நமக்கு அப்படின்னு யோசிச்சுட்டே போய் பக்கத்தில் போய் நல்லா சண்டையை வேடிக்கை பார்த்துட்ருக்கீங்க. ஜிமினோ யாரா இது இப்படி வந்து பார்த்துக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டே அவர் நல்லா ஃபைட் பண்ணிகிட்ருக்காரு. நீங்களும் நல்லா சுற்றி சுற்றி பார்த்துட்ருக்கீங்க. அப்போது அந்த கேங்கில் ஒருத்தவர், அதாவது அந்த சண்டை போடுவாங்கள்ல, அந்த கேங்கில் ஒருத்தவங்க உங்கள் கழுத்தில் வந்து கத்தி வச்சுருப்பாங்க. உங்களுக்கு ரொம்ப ஷாக் ஆகியிருக்கும். ஏன்டா சும்மா வேடிக்கை பார்த்தவளை வந்து நீங்கள் கத்தி வச்சு என்ன பிடிச்சிட்ருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பிளாங்காக பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அங்கே ஜிமினும், இங்கே பாருங்கள், உங்களுக்கு பிரச்சனை ஏன் மேலே, தேவையில்லாமல் பப்ளிக் மேலெலாம் கை வச்சிட்ருக்காதீங்க அப்படின்னு சொல்கிறாரு. நீங்களும் வா இப்போ என்னை காப்பாற்ற போகிறானா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சிட்ருக்கீங்க. அவரும் உங்கள் கழுத்தில் கத்தி வச்சுருப்பாங்கள்ல, அவரை ஒரே பஞ்சு தான் அவரே போய் விழுந்துடுறாரு. உங்களுக்கு செம்மையாக ஸ்வெட் ஆகி கண்ணில் இருந்துலாம் தண்ணி வந்திருக்கும். ஏன்னா உங்களுக்கு ரொம்பவே பயமாக இருந்திருக்கும். ஒரு பக்கம் ஜிம்மினை பார்த்த ஒரு குஷி இருந்தாலும் ஒரு பக்கம் ரொம்பவே பயமாக ஆயிடுச்சு. அப்போது ஜிம்மின் தான் உங்களை வந்து கவுண்ட் டவுன் பண்ணிட்டு ஒன்றும் இல்லை வாங்க உட்காருங்க, தண்ணி குடிங்க அப்படின்னு சொல்லி உங்களை அந்த ரெஸ்டாரண்ட்லேயே ஒரு டேபிளில் உட்கார வச்சு தண்ணிலாம் கொடுத்துட்ருக்காரு. நீங்களும் நல்லா குடிச்சிட்டு ஒரு மாதிரி கவுண்ட் டவுன் ஆகிடுறீங்க. அப்போ தான் ஜிமின் கேட்குறாரு, ஆமாம் உங்கள் நேம் என்ன அப்படின்னு கேட்குறாரு. நீங்களும் வயன், உங்களோட நேம் என்ன அப்படின்னு கேட்குறீங்க. அவரும் ஜிமின் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்களும் ஜிமின் நைஸ் நேம் அப்படின்னு சொல்கிறீங்க. அவரும் தேங்க்யூ அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் ரொம்ப தேங்க்யூ, நான் தான் தேங்க்யூ சொல்லணும். ஆக்சுவலாக என்னை நல்ல வேளை காப்பாற்றுனீங்க, இல்லைன்னா அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க. ஆமாம், நான் ஃபஸ்ட்டே கேட்கக்கூடாது தான், நீங்கள் எதுக்கு அவங்க கூட சண்டை போட்டுட்ருக்கீங்க அப்படின்னு கேட்குறீங்க. ஜேகேவும் அது ஒன்றும் இல்லை, இவனுங்க போகிறானுங்களே, இவனுங்கெல்லாம் ட்ரக்ஸ் அப்ளை பண்ணுறவனுங்க, அதான் நேற்று தான் என் ஸ்டேஷன்லேருந்து வெளில விட்டேன், இன்றைக்கே அவனுங்க சப்ளை ஆரம்பிச்சிட்டானுங்க, அதான் 2 அடி போட்டு விட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்களும் என்ன ட்ரக்ஸ் அப்ளைவா, நீங்கள் போலீஸா அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க. ஆமாம், நான் போலீஸ் தான், ஏன் என்னை பார்த்தா போலீஸ் மாதிரிலாம் தெரிலையா அப்படின்னு கேட்குறாரு. நீங்களும் இல்லை நல்லாவே தெரியுது, போலீஸ் மாதிரி தான் தெரியுது, பட் நீங்கள் திடீர்னு சொன்னதும் கொஞ்சம் ஷாக் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்கிறீங்க. அவரும் சரி இப்படியே உட்காந்து பேசிகிட்டு இருக்க போகிறோமா, ஒரு காஃபி சொல்லலாமா அப்படின்னு சொல்கிறாரு. நீங்களும் ஓகே அப்படின்னு சொல்கிறீங்க. அவரும் 2 காஃபி அப்படின்னு சொல்லி ஆர்டர் பண்ணிவிட்டு வந்துடுறாரு. நீங்கள் அப்படியே ஜிமினியே அட்மையர் பண்ணி பார்த்துட்ருக்கீங்க. அவரும் நீங்கள் ரொம்ப நேரமாக பார்க்குறத பார்த்துட்டு வயன் எதுக்கு என்ன அப்படி பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னு கேட்குறாரு. நீங்களும் அது ஒன்றும் இல்லை, சும்மா அப்படின்னு சொல்கிறீங்க. அவரும் சும்மாவா, ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு உங்கள் காஃபி தான் வந்திருக்கோம், அவரும் ஒயின் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறாரு. நீங்களும் ஓகே அப்படின்னு ஹெட் நோட் பண்ணிட்டு எடுத்து ஒரு சிப் பண்ணுறீங்க. அவரும் நல்லாயிருக்கா அப்படின்னு கேட்குறாரு. நீங்களும் சூப்பராக இருக்குது, நீங்களும் குடிங்க அப்படின்னு சொல்கிறீங்க. அவரும் எடுத்து குடிக்கிறாரு. அப்போ நீங்கள் தான் ஜிமின் நீங்கள் ஃப்ரீயா ஆக்சுவலாக இப்போ அப்படின்னு கேட்குறீங்க. அவரும் நான் ஃப்ரீ தான், இப்போது எனக்கு வீக்கெண்டில், அதனால ஃப்ரீ தான் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்களும் சரி அப்போ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறீங்களா, ஃபஸ்ட் டைமாக பேசுகிறோம், கேட்கக்கூடாது தான், பட் எனக்கு வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்கிறீங்க. அவரும் என்ன அப்படின்னு கேட்குறாரு. நீங்களும் நான் ஆக்சுவலாக இங்கே ஒருத்தவங்களை பார்க்குறதுக்கு தான் வந்தேன், ஜிமினும் யார் அந்த ஒருத்தங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு கேட்குறாரு. நீங்களும் தாராளமாக, உங்களுக்கு சொல்லாமையா அப்படின்னு சொல்லிட்டு, ஜிமின் என் வீட்டில் செம்ம டார்ச்சர் தெரியுமா எனக்கு,
2 இயர்ஸாக அந்த பையனை பார்க்க போகலாம், அந்த பையன் பொண்ணு கேட்டு வந்திருக்கான், அங்கே போகலாம் இங்கே போகலான்னு வீக்லி ஒருத்தவராது வந்துடுறானுங்க. ஸோ இனி என்னால் இதெல்லாம் டாலரேட்டே பண்ண முடியாது. அதான் நான் ஒரு ஐடியா பண்ணேன். அதுக்கு நீ தான் சூட்டாக இருப்ப. உங்களை பார்த்ததுமே ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். நீங்கள் அதுக்கு கரெக்டான ஆள் தான். ஏன்னா நீங்கள் தான் ஆள் பார்க்கும்போதே நல்லா பொய் சொல்லாத மாதிரி, கொஞ்சம் பார்த்ததும் நம்புகிற மாதிரி இருக்கீங்க. ஸோ எனக்கு அந்த ஹெல்ப் மட்டும் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்குறீங்க. அவரும் ஹெல்ப் பண்ணுறேன், நீ ஃபஸ்ட்டு என்ன ஹெல்ப்புன்னு சொல்லு அப்படின்னு சொல்கிறாரு. நீங்களும் அது ஒன்றும் இல்லை, ஒரு 6 மந்த் மட்டும் எனக்கு பாய் ஃப்ரெண்டாக நடிக்கணும் அப்படின்னு சொல்கிறீங்க. அவரும் என்ன விளையாடுறியா, என்னை பார்த்தா பாய் ஃப்ரெண்டாக நடிக்க வர மாதிரியா இருக்குது அப்படின்னு கேட்குறாரு. நீங்களும் ப்ளீஸ் 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 ஜிமின், எனக்கு வேறு வழியே தெரியல. நான் இப்போ மட்டும் அவங்க சொன்ன பையனை பார்க்காம போயிட்டேனே, எங்கள் வீட்டில் சொன்னேன்னா அவ்வளோதான், என்னை வீட்லேயே வச்சு அடைச்சி ஃபோர்ஸ்டு மேரேஜ் தான் பண்ணி வைப்பாங்க. நீ போலீஸ் தானே, பொண்ணுங்களுக்கு ஃபோர்ஸ் மேரேஜ்லாம் பண்ணக்கூடாதுல்ல, உனக்கே தெரியும்ல அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அவரும் கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு சரிதான், சரி 6 மந்த் தானே, ஓகே, பட் என்னென்ன பண்ணும் அப்படின்னு நீ சொல்லிடு. அதுக்கப்புறம் நான் ஏதாவது அட்வான்டேஜ் எடுத்துட்டேன் அது இதுன்னெலாம் நீ சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு. நீங்களும் நான் எதுவுமே சொல்ல மாட்டேன், நீ வந்து நாளைக்கு எங்கள் அப்பா அம்மா கிட்ட சொன்னால் மட்டும் போதும் அப்படின்னு சொல்கிறீங்க. அவரும் என்ன சொல்லணும் அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் தான், இங்கே பாருங்கள் ஜிமின், எங்கள் அப்பா கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட்டு, நம்ப மாட்டார், அதனால தான் உங்களை மாதிரி ஆளை பார்த்தேன். நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா நாளைக்கு ஒரு 6 o'clock வந்துடுங்க, நான் அப்பா கிட்ட சொல்லி வச்சிடுறேன் இந்த மாதிரி நான் ஒரு ஆளை லவ் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி. நீங்கள் வந்து நின்னா மட்டும் போதும், அப்புறம் நான் கை காமிக்கிறப்பெல்லாம் தலையை மட்டும் ஆட்டுங்க, வேறு எதுவும் பேசாதீங்க, ஓகேவா அப்படின்னு சொல்லிடுறீங்க. அவரும் சரிதான், நீ நல்ல உஷாராதாம்மா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. நீங்களும் ஓகே காஃபி சூடு ஆறிடும் குடிங்க அப்படின்னு சொல்கிறீங்க. அவரும் உங்களை பார்த்துட்டு ஒரு மாதிரி ஸ்மிர்க் பண்ணிட்டு குடிக்கிறாரு. நீங்களும் அப்பா நம்மளுக்கு ஒரு தொல்லை முடிய போகுது அப்படின்னு சொல்லிட்டு குடிச்சிட்டு வரீங்க. ஜிமினும் வெளில வந்துட்டு, சரி ஒயன், இவ்வளோ பேசினேன், பாய் ஃப்ரெண்டுன்னெலாம் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன்னு சொன்னேன், பட் நம்பர் இன்னும் கொடுக்கலையே அப்படின்னு கேட்குறாரு. நீங்களும் அதை மறந்துட்டேன் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட நம்பர் கொடுத்து உங்கள் நம்பரை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறீங்க. அவரும் பண்ணிவிட்டு, அப்போ சரி ஒயன், நாளைக்கு மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. நீங்களும் ஓகே நான் கால் பண்ணுறேன் அப்போ வாங்க அப்படின்னு சொல்கிறீங்க. அவரும் அப்படின்னு ஹெட் நோட் பண்ணிட்டு போயிடுறாரு. நீங்கள் இப்போ வீட்டுக்கு தான் போகிறீங்க. உங்கள் அம்மா செம்மையாக முறைச்சிட்டு நிற்கிறாங்க. நீங்களும் ஒரு மாதிரி தயங்கிட்டே போகிறீங்க. போயிட்டு உங்கள் அம்மா கிட்ட தான் நிற்கிறீங்க. நேராக உங்கள் அம்மா, என்ன வயன், நீ போன ரெஸ்டாரண்ட்டில் ஏதோ சண்டைன்னு சொன்னாங்க, நீ தான் பண்ணியா அப்படின்னு கேட்குறாங்க. நீங்களும் இல்லைம்மா அப்படின்னு சொல்கிறீங்க. உங்கள் அம்மாவும், நடிக்காத வயன், நீ போகும்போதே நான் சொல்லி தானே அனுப்பினேன், உனக்கு எத்தனை தடவை சொன்னேன் எதுவும் பிரச்சனை பண்ணக்கூடாதுன்னு. இப்போ கடைசியில் எவ்வளோ பெரிய பிரச்சனை பண்ணிட்டு வந்திருக்கு, நியூஸ்லேயே வர அளவுக்கு பிரச்சனை பண்ணிட்டு வந்திருக்கியா அப்படின்னு கேட்குறாங்க. நீங்களும் அம்மா அது நான் இல்லைம்மா, அங்கே ப்ராப்ளமே வேறு, ஏதோ ட்ரக்ஸ் அப்ளை பண்ண வந்தாங்களாம்மா, அவங்கள பிடிக்கிறதுக்கு போலீஸ் வந்தாங்க, அதுக்கும் எனக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு சொல்கிறீங்க. சரி அப்போது உன்னை பார்க்க வந்த பையனை நீ பார்த்த அப்படின்னு கேட்குறாங்க. நீங்களும் இல்லை, அவர் வரவே இல்லை தெரியுமா, நான் எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணேன், ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி அப்புறம் சரி அப்படின்னு டீ குடிச்சிட்டு வந்துட்டேன், வந்ததுக்கு டீயாவது குடிக்கலாம் அப்படின்னு சொல்கிறீங்க. உங்கள் அம்மாவும் சரி நான் கால் பண்ணி அவங்கக்கிட்டே பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களை வீட்டுக்குள்ளே விடுறாங்க. நீங்களும் இவங்கக்கிட்ட சமாளிக்கிறதுக்குள்ளே எவ்வளோ நேரம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பெட்டில் வந்து படுத்துக்கிறீங்க. உங்களுக்கு ஜிமின் தாட் தான், ஏன்னா ஜிமினை பார்த்த ஃபஸ்ட் சைட்லேயே உங்களுக்கு பிடிச்சிருக்கும். பட் அதெல்லாம் ஒரு அட்ராக்ஷன் தானே அப்படின்னு நீங்கள் நினச்சிட்ருப்பீங்க. இப்போது நெக்ஸ்ட் டேவும் ஆகுது. நீங்கள் மார்னிங்கே ஜிமினுக்கு கால் பண்ணுறீங்க. ஜிமினும் ஹலோ யார் அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் நான் தான், ஞாபகம் இல்லையா ஒயன் அப்படின்னு சொல்கிறீங்க. அவரும் சொல்லு ஒயன்,
கொஞ்சம் வேலையில் இருந்ததும் மறந்துட்டேன், சாரி அப்படின்னு சொல்கிறாரு. நீங்களும் அதெல்லாம் ஒன்றும் வேணாம், ஓகே இன்னைக்கு 6 o'clock நான் அப்பாட்ட பேசி வச்சுருக்கேன், நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்கிறீங்க. அவரும் ஓகே இப்போ 4 தானே ஆகுது, நான் கிளம்பி ரெடியாகி வரேன் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்களும் ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு சரி இப்போ தான் கரெக்டான டைம், உங்கள் அப்பா கிட்ட போய் பேசிடலாம் அப்படின்ட்டு நீங்கள் பேச தான் போகிறீங்க. உங்கள் அப்பாவும் ஏதோ ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு லேப்பில் தான். நீங்கள் அப்படியே போயிட்டு பா உங்ககிட்ட ஒன்று சொல்லணும்ப்பா அப்படின்னு சொல்கிறீங்க. அவரும் என்ன அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் பா இப்படிலாம் பேச முடியாது, நீ வந்து உட்காரு, சோஃபாவில் உட்காரு, வா வா அப்படின்னு சொல்லி இழுத்துட்டு போய் சோஃபாவில் தான் உட்கார வைக்கிறீங்க. அவரும் என்ன வயன் அப்படின்னு கேட்குறாரு. நீங்களும் பா நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்த மறைச்சிட்டேன்ப்பா அப்படின்னு சொல்கிறீங்க. என்ன மறைச்ச? இல்லைப்பா நான் ஒரு பையனை லவ் பண்ணுறேன், 2 yearsஆக லவ் பண்ணுறேன். நீங்கள் உங்ககிட்ட சொல்ல கொஞ்சம் பயமாக இருந்துச்சு, அதான் சொல்ல. ஆனால் நீங்கள் என் மேரேஜ் விஷயத்தில் ரொம்ப சீரியஸாக இருக்கிறதுனால சரி இதுக்கு மேலேயும் சொல்லாமல் இருக்கக்கூடாதுன்னு தான் சொல்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்கிறீங்க. உங்கள் அப்பாவும் என்னவோ ஏன்னு சொல்கிற, இதை முன்னாடியே சொல்லியிருக்கலாம்ல, நாங்கள் என்ன அவ்வளோ மற்ற பேரண்ட்ஸ் மாதிரியா இருக்கோம், உனக்கு எவ்வளோ ஃப்ரீடம் கொடுக்குறோம், ஸ்ட்ரிக்டாக இருக்கிறோம் தான், நீ வெளியில் வர போகிற அதனால கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக தான் இருக்கிறோம், அது எல்லா பேரண்ட்டுக்குமே இருக்குமே பையன், மற்றபடி நாங்கள் என்ன ஒன்று ஸ்ட்ரிக்டாக வச்சுருக்கோம், இதை நீ ஃபஸ்ட்டே என்கிட்ட சொல்லியிருந்தா நாங்கள் இன்னுமே ஹாப்பியாக தான் ஃபீல் பண்ணியிருப்போம் அப்படின்னு சொல்கிறாரு. உங்கள் அம்மாவும் வந்துட்டு என்ன விஷயம் அப்படின்னு கேட்குறாங்க. உங்கள் அப்பாவும் உங்கள் அம்மாக்கிட்ட எல்லாத்தையும் சொல்கிறாங்க. உங்கள் அம்மாவும் ஓ இதுதான் விஷயமா, இதை ஃபஸ்ட்டே என்கிட்ட சொல்லியிருக்க வேண்டியதானடி, நான் அப்போவே உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டு நாங்கள் ஜாலியாக இருந்திருப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்களும் மா அப்படின்னு சொல்கிறீங்க. அவங்களும் சரி 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 பையன் யாரு, எப்படி இவ்வளோ நாள் எங்ககிட்ட மறைச்ச அப்படின்னு கேட்குறாங்க. நீங்களும் அதெல்லாம் அப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டெப்ஸில் தான் ஏறுறீங்க. அப்புறம் திரும்ப கொடுக்கணுன்னு ஓடி வந்துட்டு பா 6 o'clock அவன் வரேன்னு சொன்னான், உங்கள் 2 பேர்த்தையும் மீட் பண்ணணும் அப்படின்னு சொன்னான், நானும் சரி ஓகே அப்படின்னு சொல்லி வர சொல்லிட்டேன், நீங்கள் கொஞ்சம் எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க உங்கள்கிட்ட கேட்காம டிசிஷன் எடுத்ததுக்கு அப்படின்னு சொல்கிறீங்க. உங்கள் அப்பாவும் இல்லைம்மா நீ மெச்சூரான டிசிஷன் தான் எடுத்திருக்க, இன்றைக்கி வந்து பேச சொல்லு, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. நீங்களும் ஒரு மாதிரி ஓகேப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஓடிடுறீங்க. ஓடிட்டு ஜிமினுக்கு தான் கால் பண்ணி ஜிமின் சொல்லிட்டேன் வர சொல்லியிருக்காங்க, 6 o'clock வந்துரு, அப்புறம் நீ அந்தளவுக்குலாம் பேச வேணாம், கேட்டால் 2 yearsஆக லவ் பண்ணுறோன்னு சொல்லிடு, அது மட்டும் சொல்லு அப்படின்னு சொல்கிறீங்க. அவரும் ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு உங்கள் வீட்டுக்கு தான் வராரு. நீங்களும் வந்ததுமே வா ஜிமின் அப்படின்னு சொல்லி அவர் கையெல்லாம் பிடிக்கிறீங்க. அவருமே என்ன நடிக்கிறதுக்கு ஒரு அளவு வேணும், ஓவராக நடிக்கிறாளே அப்படிங்கிற மாதிரி அவரும் யோசிச்சுட்டே அப்படியே உங்கள் கையை பிடிச்சிட்டு வராரு. நீங்கள் அவரை வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வந்துட்டு மா அப்பா சீக்கிரம் வாங்க அவர் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறீங்க. உங்கள் அம்மா அப்பாவும் உங்கள் அம்மாலாம் ரொம்ப எக்ஸைட்டடாக வராங்க. வந்துட்டு ஜிமினை பார்த்ததுமே 2 பேருமே ஷாக்காகி நிற்கிறாங்க. உங்கள் அம்மாவும் இவனையா லவ் பண்ணுறேன்னு சொன்னேன் அப்படின்னு கேட்குறாங்க. நீங்களும் ஏன் ஏன் ஜிமினுக்கு என்ன குறைச்சல், இவனை லவ் பண்ணுறதுல உங்களுக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க. அவங்களும் சரிதான் அப்படி சொல்கிறாங்க. இங்கே ஜிமினும் லைட்டாக சிரிக்கிறாரு. உங்களுக்கு ஒரு மாதிரி டவுட்டாகவே இருக்குது. எல்லாத்தையும் சுற்றி சுற்றி பார்த்துட்டு ஏன் எல்லோரும் சிரிக்கிறீங்க, ஏன் எல்லோரும் சிரிக்கிறீங்க, என்னை பார்த்து, இவனை பார்த்து எதுக்கு சிரிக்கிறீங்க, ஜிமின் நீ எதுக்கு ஃபஸ்ட்டு சிரிக்கிற அப்படின்ட்டு எல்லாத்தையும் மாற்றி மாற்றி கேட்டுட்ருக்கீங்க. ஆக்சுவலாக உங்களுக்கு பார்த்த பையனே அவரு தான். உங்கள் அம்மா தான் சிரிச்சுட்டே சொல்லியிருப்பாங்க, ஆக்சுவலாக உனக்கு பார்த்த பையனே ஜிமின் தான் பையன் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்களும் ஜிம்மினை ஒரு மாதிரி பிளாங்காக பார்த்துட்டு சடனாக திரும்பி பார்த்துருப்பீங்க. எப்பட்றா என்கிட்டயே மறைச்ச, நான் வர நேற்று உங்ககிட்ட என்னென்னமோ பேசினேனே அப்படிங்கிற மாதிரியும் அவர் பிளாங்காக பார்த்துட்ருக்கீங்க. அவரும் ஒரு மாதிரி உங்களை பார்த்து சிரிச்சிட்டு சரி வயன் எப்போ கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் கல்யாணமா எனக்கு ஒன்றும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ரூமில் போய் லாக் பண்ணிக்கிறீங்க. இப்போது உங்கள் அம்மா தான் ஜிமினை பார்த்து ஏன்பா என்னப்பா சொன்னா அவள்கிட்ட இப்படி போகிறா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு ஜிமினும் ஒன்றும் இல்லை ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு நடந்தது எல்லாத்தையும் சொல்கிறாரு. உங்கள் அம்மாவும் ஓ அப்போ அந்த கழுதை என்கிட்ட மாப்பிள்ளை வரலன்னு போய் வேற சொன்னாலா, இதை வேற நான் நம்பி வேற இருக்கேன்,
ஐயையோ! இப்போ வேற இப்படி சொல்லிட்டு போயிட்டாளே! போச்சு. இனி உன்கிட்டயும் பேச மாட்டா. இந்த மேரேஜும் வேணான்னு சொல்லிடுவா. ஆன்ட்டி, அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஆன்ட்டி. கண்டிப்பாக அவள் இந்த மேரேஜ்லாம் வேணான்னு சொல்லவே மாட்டா. பிகாஸ் அவளுக்கு என்னை பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு விஷயத்த ஜிமின் தான் உங்கள் அம்மா கிட்ட சொல்கிறாங்க. உங்கள் அம்மாவும் ஓ அப்படியா, சரிப்பா நீ போய் ஃபஸ்ட்டு அவளை பார்த்து சமாதானப்படுத்து அப்படின்னு சொல்கிறாங்க. ஜிமினும் ஓகே ஆன்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ரூமோட டோரை தான் வந்து நாக் பண்ணுறாரு. நீங்கள் லைட்டாக ஓப்பன் பண்ணியிருப்பீங்க. ஓப்பன் பண்ணிட்டு யார் வந்திருக்கா அப்படின்னு பார்க்குறீங்க. அப்போது ஜிமின் தான், நீங்கள் ஜிமின் ஜிமின் நீங்கள் எதுக்கு இங்கே வந்தீங்க? அதான் எல்லாரும் சேர்ந்து என்னை ஃபுல் பண்ணிட்டீங்களே, அப்புறம் என்ன? ஒயன், சாரிடி, நான் சும்மா விளையாட்டுக்கு தான் பண்ணேன். அதை நீ இவ்வளோ சீரியஸாக எடுத்துப்பேன்னு நான் நினச்சி கூட பார்க்கல. என்ன இது விளையாட்டுக்கு பண்ணுறதா? எல்லாரும் சேர்ந்து என்னை ஃபூல் பண்ணிவிட்டு இப்போ எல்லாம் விளையாட்டுக்கு பண்ணுற அப்படின்னா எல்லாம் முடிஞ்சுதா? என்னை ஃபூல் பண்ணவங்க கிட்டலாம் நான் பேசுகிறது கிடையாது. நீங்கள் ஃபஸ்ட்டு கிளம்புங்க. அப்புறம் இந்த மேரேஜ்லாம் கண்டிப்பாக நடக்கவே நடக்காது அப்படி நீங்கள் சொல்கிறீங்க. இங்கே ஜிமினும் ஓ அப்படியா, சரி ஒயன் நான் போகிறேன். ஆனால் போகிறதுக்கு முன்னாடி உங்கள் அம்மா அப்பா கிட்ட ஒரு உண்மையை மட்டும் சொல்லிட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்களும் சரி போ, நீ என்ன வேணால் சொல்லிக்கோ அப்படின்னு சொல்கிறீங்க. ஜிமினும் நான் உண்மையை சொல்ல போகிறேன்னு சொல்கிறேன், நீ என்னன்னு கூட கேட்க மாட்டேங்கிற அப்படின்னு கேட்குறாரு. நீங்களும் சரி என்னன்னு சொல்லு அப்படின்னு சொல்கிறீங்க. அது ஒன்றும் இல்லை வயன், உங்கள் அம்மாவும் அப்பாவும் இன்னும் நம்ம லவ் தான் பண்ணுறோம் அப்படின்னு நம்பிட்டுருக்காங்க. நீ ஆக்ட் பண்ணதானே என்னை கூப்பிட்ட, அது அவங்களுக்கு தெரியாது, அதை சொல்லலை. அது எனக்கு ரொம்பவே குற்ற உணர்ச்சியாக இருக்குது. அதான் போகிறதுக்கு முன்னாடி அதை மட்டும் உங்கள் அம்மா அப்பா கிட்ட சொல்லி என் மனசில் இருக்கிற பாரத்தை எல்லாம் இறக்கி வச்சிடலாம் அப்படின்னு நினச்சிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிகிட்டே திரும்புகிறாரு. நீங்கள் லைட்டாக தான் டோர் ஓப்பன் பண்ணி வச்சுருப்பீங்க. அவர் போகிறத பார்த்ததும் வேகமாக ஐயோ ஜிமின் ப்ளீஸ் வேணாம் அப்படின்னு சொல்லி அவர் அப்படியே இழுத்துருப்பீங்க உள்ளார. ஜிமினும் உங்களை ஒரு மாதிரி ஸ்மிர்க்காக பார்த்துட்டு என்னடி கல்யாணம் வேணான்னு சொல்லிட்டு ஒரு பையனை ரூம்குள்ளே இழுக்கிற, இதையும் உங்கள் அம்மா கிட்ட சொல்கிறேன் இரு அப்படின்னு ஆன்ட்டி ஆன்ட்டி அப்படின்னு கத்துறாரு. நீங்கள் ஐயோ வாயை மூடு அப்படின்னு சொல்லி அவரோட வாயை க்ளோஸ் பண்ணிடுறீங்க. நீங்கள் ஓ இவ்வளோ பக்கத்துலலாம் வருவியா நீ அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பார்க்குறாரு. நீங்களும் ஷோ அப்படின்னு சொல்லி கையை எடுத்துடுறீங்க. இப்போது ஜிமின் வந்து உங்கள் ரூம் டோர் இருக்குல்ல, அதில் பின்னான மாதிரி நின்றுட்டு இருந்திருப்பாரு. அப்போது தான் என்னடி ஃபஸ்ட்டு லவ் பண்ணலான்னு ஆக்ட் பண்ண சொன்னேன், தென் வீட்டுக்கு வர சொன்னேன், இப்போது ரூமில் வலுக்கட்டாயமாக இழுத்து வச்சு இவ்வளோ க்ளோஸாக நிற்கிற, என்ன பிளான் பண்ணுற? எதுவாக இருந்தாலும் சொல்லு, நானும் கோஆப்ரேட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படியே சொல்லிகிட்டே அவர் வாலில் தான் பின்னாகி நின்றுப்பார். அப்படியே உங்களை திரும்ப புஷ் பண்ணி வாலில் பின் பண்ண வச்சு அவர் நிற்கிறாரு. நீங்கள் ஷாக்காக அவரே பார்க்குறீங்க. ஏன்னா ஒரு பிளிங்க் பண்ணுற டைமில் இதெல்லாம் பண்ணியிருப்பார். உங்களுக்குமே என்ன நடக்குதுன்னே தெரியாமல் அப்படியே நின்றுருப்பீங்க. நீங்களும் தடுமாறிட்டே நான் எதுவும் ட்ரைலாம் பண்ணல, நம்ம இங்கே வேணாம், வெளில போய் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்கிறீங்க. ஜிமினும் ஓ பயமாக இருக்கா, என்ன ஃபஸ்ட் டைமா இவ்வளோ பயப்படுற அப்படின்னு கேட்குறாரு. நீங்களும் ஒரு மாதிரி ஷாக்கா இப்படி பேசுகிறீங்க அப்படின்னு கேட்குறீங்க. நான் அப்படி சொல்ல, ஒரு பையன் முன்னாடி இவ்வளோ க்ளோஸாக நிற்கிறது ஃபஸ்ட் டைமான்னு கேட்டேன். எதுக்கு எடுத்தாலும் டர்ட்டி மைண்ட் தான், நான் கரெக்டாக பேசினாலும் நீ தான் டபுள் மைண்டாக யோசிக்கிற அப்படின்னு சொல்கிறாரு. நீங்களும் தலையில் டேப் பண்ணிட்டு ஷோ தள்ளி போங்க அப்படின்னு சொல்லி ஜிமினோட செஸ்டில் தான் கை வச்சு தள்ளி விடுறீங்க. அவரும் அப்பா அப்படின்னு சொல்லிட்டு நிற்கிறாரு. நீங்களும் வாங்க நம்ம வெளியில் போய் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்கிறீங்க. அவரும் சரி வா அப்படின்னு சொல்லி வராரு. நீங்கள் 2 பேரும் ஒன்றா தான் கீழே இறங்கி போகிறீங்க. உங்கள் அம்மாவும் என்னப்பா அப்படின்ட்டு கேட்குறாங்க. நீங்களும் அம்மா நாங்கள் கொஞ்சம் வெளில போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்கிறீங்க. உங்கள் அம்மாவுக்குமே ஹாப்பி தான், ஏன்னா பரவாயில்ல ஜிமின் சமாதானப்படுத்திட்டா அப்படிங்கிற மாதிரி அவங்களும் ஓகேன்னு சொல்கிறாங்க. நீங்களும் போகிறீங்க வெளியில். அப்படியே வீட்டு வெளியில் போயிட்டு தான் நீங்கள் ஜிமின் நீங்கள் உங்கள் காரில் போங்க, நான் ஸ்கூட்டியில் வரேன் அப்படின்னு சொல்கிறீங்க. அவரும் என்ன வயன், அத்தானோட இவ்வளோ பெரிய வண்டி இருக்கும்போது நீ எப்படி ஸ்கூட்டியில் போகலாம் வா அப்படின்னு சொல்கிறாரு. நீங்களும் அத்தானா
அப்படின்னு கேட்குறீங்க. ஆமாம், கல்யாணம் தானே பண்ணிக்க போகிறோம், அப்புறம் அப்படி தானே கூப்பிடுவேன் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்களும் நான் அப்படிலாம் ஒன்றும் கூப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி லைட்டாக ஸ்மைல் பண்ணுறீங்க. அவரும் எங்கேயோ சிரிப்பு தெரியுது அப்படின்னு சொல்லி குனிஞ்சு குனிஞ்சு உங்களை பார்க்குறாரு. நீங்கள் அப்படியே பார்த்துட்டு சரி வரேன் அப்படின்னு சொல்லி அவர் கூடயே போகிறீங்க. அவரும் ஒரு கெஃபேல தான் போய் ஸ்டாப் பண்ணுறாரு. நீங்கள் இந்த கெஃபேவா, இங்கே தான் நான் அடிக்கடி வருவேன், உங்களுக்கு எப்படி தெரியும், கரெக்டாக இங்கே வந்து நிறுத்துறீங்க அப்படின்னு கேட்குறீங்க. அவரும் அதெல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கூடவே வராரு. நீங்களும் ஒரு மாதிரி பிளாங்காக பார்த்துட்டு சரி ஒரு கோஇன்சிடெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போய் உட்காடுறீங்க ஒரு டேபிளில் தான். நீங்கள் எப்போவுமே ஹாட் மில்க் தான் கொடுப்பீங்க. அவங்க ஆர்டர் எடுக்க வந்தப்போ ஹாட் மில்க்னு சொல்ல போகிறீங்க. பட் அதுக்குள்ளே ஜிமின் ஹாட் மில்க் 2 கொடுத்துருங்க அப்படின்னு சொல்கிறாரு. நீங்களும் இப்போ என்ன சொன்ன, ஹாட் மில்கா சொன்ன, எனக்கும் சேர்த்து நீயே ஆர்டர் பண்ணுற அப்படின்னு சொல்கிறாரு. உனக்கு அதானே பிடிக்கும், அதான் சொன்னேன் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்களும் எப்பட்றா அப்படின்னு கேட்குறீங்க. அவரும் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு வரட்டும் அப்படின்னு சொல்கிறாரு. உங்களுக்கு ஹாட் மில்க்கும் வந்துடுது. நீங்கள் குடிச்சிட்டே சரி இப்பயாவது சொல்லு அப்படின்னு கேட்குறீங்க. அவரும் ஐ லவ் யூ வைன். என்னடா நேற்று தானே பார்த்தோம், அதுக்குள்ளே லவ் யூன்னு சொல்கிறானேன்னு நினச்சிடாத. நீ தான் நேற்று என்னை பார்த்த, அதாவது உனக்கு நேற்றுலேருந்து தான் எனக்கு தெரியும், பட் உன்னை எனக்கு 1 இயராகவே தெரியும். எஸ், September 5 டீச்சர்ஸ் டே ஃபஸ்ட்டு அப்போ தான் உன்னை பார்த்தேன். ஒரு கண்ணு தெரியாத ஓல்டு மேனுக்கு ரோட் கிராஸ் பண்ண ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தேன். இதோ இந்த கஃபேல தான் வந்து அவருக்கு டீ வாங்கி கொடுத்து அவருக்கு ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தேன். எனக்கு ஏன்னு தெரில, ஃபஸ்ட்டு ஸ்டைட்லேயே உன்னை பார்த்ததுமே லவ் வந்துருச்சு. எப்படி உன்னை லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன் என்ன அப்படின்னு எனக்கு எதுவும் தெரியல, பட் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஏதாவது சான்ஸ் கிடைக்காதா உன்கிட்ட பேசுகிறதுக்கு அப்படின்னு நிறைய டைம் ட்ரை பண்ணியிருக்கேன். ஒரு தடவை கூட ஆக்சிடெண்ட்டாக இந்த கஃபேல தான் நீ அவசரமாக எங்கேயோ போகும்போது என்னை இடிச்சிட்ட, பட் சாரின்னு மட்டும் சொல்லிட்டு போயிட்டேன். உன்கிட்ட பேசலான்னு ட்ரை பண்ணேன், பட் முடியல. அப்போவே தெரிஞ்சிருச்சு இவள்கிட்ட நம்மளால் டேரெக்டாலாம் போய் பேச முடியாது, வேறு ஏதாச்சும் தான் பிளான் பண்ணணும் அப்படின்னு தான் யோசிச்சுட்டு இருந்தேன். அப்போது நீ வீக்லி ஏதாவது ஒரு பையன்கிட்ட கலர்ட்டாக பண்ணி அவனை அனுப்பி வச்சுட்டே இருப்ப. எனக்கும் ஒரு மாதிரி குழப்பமாகவே இருந்துச்சு. எதுக்குடா இவ வரா வீக்லி எவனையாவது ஒருத்தவன்கிட்ட சண்டை போட்டு அனுப்பி வச்சிட்ருக்கா அப்படின்னு இருந்தது. உன் ஃப்ரெண்டு கிட்ட தான் கேட்டேன். அவள் தான் சொன்னான், ஏதோ உனக்கு அலைன்ஸ் பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்க உங்கள் வீட்டில் போராடிட்டுருக்குறாங்களாமே, அதான் உன்னை பார்க்க வந்த பையனெல்லாம் இப்படி மிரட்டி அனுப்பி வச்சிட்ருக்கேன்னு எனக்கு தெரிஞ்சுது. ஸோ இதான் தான் சான்ஸ் அப்படின்னு சொல்லி உங்கள் அம்மாக்கிட்டேயே டைரெக்டாக போய் பேசிட்டேன். ஸோ இதாண்டா சான்ஸு, இப்படியாவது போய் அவள்கிட்ட பேசலாம் அப்படின்ட்டு தான் உங்கள் வீட்டுக்கு மேரேஜ் ப்ரப்போசல் பண்ணேன். உங்கள் அம்மாவும் ஓகேன்னு சொல்லிட்டாங்க. இதெல்லாம் நடந்தாலும் எனக்கு ஒரு பயம் இருந்துச்சு. எல்லா பசங்களையும் அனுப்பின மாதிரி என்னையும் அனுப்பிடுவியோ அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. பட் நீ நானே எக்ஸ்பெக்ட் பண்ணல, லவ் பண்ணுற மாதிரி ஆக்ட் பண்ணுறியான்னு என்கிட்டயே வந்து கேட்குற. வெளியில் மட்டும்தான் ஆக்ட் பண்ணுறேன்னு ஓகே சொன்னேன், பட் உள்ளாரெல்லாம் எதுக்கு ஆக்டிங், உன்னை லைஃப் லாங் லவ்வே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லணுன்னு தான் இருந்துச்சு. அப்படி ஜிமின் சொன்னதும் உங்களுக்கே ஷாக் ஆகிருக்கும். நீங்கள் ஒன் இயராக பார்க்குறியா, நான் உன்னை பார்த்ததே இல்லை ஜிமின் அப்படின்னு சொல்கிறீங்க. அவரும் நீ என்னை பார்த்துருக்க மாட்டேன், ஆனால் நான் உனக்காக டெய்லியும் இந்த கஃபேக்கு வருவேன் தெரியுமா அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் ஒரு மாதிரி அப்போது நீங்கள் என்னை லவ் பண்ணுறது ஜூன்ஹாவுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்குறீங்க. ஏன்னா உங்கள் ஃப்ரெண்ட் தான் ஜூன்ஹா, அவர்கிட்ட கேட்டு தான் ஜிமின் உங்களை ஃபாலோ பண்ணுறது எல்லாம் பண்ணியிருப்பார். ஜிமினும் ஆமாம் ஜூன்ஹாவுக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்களும் ஆனால் அவள் என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்ல அப்படின்னு சொல்கிறீங்க. அவரும் இல்லை வயன், நான் தான் சொல்ல வேணான்னு சொன்னேன், அவன் மேலே எதுவும் தப்பு இல்லை, ஒரு வேளை நான் லவ் பண்ணுறேன்னு உனக்கு தெரிஞ்சிச்சுன்னா என்னையும் அக்செப்ட் பண்ணாமல் போயிடுவியோ அப்படிங்கிற ஒரு இதில் தான் நானும் சொல்ல வேணான்னு சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல ஜிமின், ஆனால் மற்றவங்க கிட்டலாம் எனக்கு இந்த ஃபீலிங் வந்ததே கிடையாது. ஆனால் உங்ககிட்ட ஏன் அப்படி கேட்கணுன்னு தோணுச்சுன்னு எனக்கே தெரியல. பட் எனக்குமே உங்களை பார்த்ததுமே பிடிச்சிருச்சு. ஆனால் எனக்கு கொஞ்சம் டைம் வேணும், ஸ்டார்டிங்கே மேரேஜ்க்கு போவேணா, நம்ம பேசலாம், எனக்கு ஓகேன்னா நான் உங்ககிட்ட சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறீங்க.
இங்கே பாருவாயன், உனக்கு எப்படின்லாம் தெரில, நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன், நீ தான். அதுவும் இல்லாமல் நீ என்னை மேரேஜ் பண்ணி தான் ஆகணும், வேறு வழியும் உன்கிட்ட இல்லை. நான் அந்த மாதிரி உன்கிட்ட என்னை லவ் பண்ணு, என்னை மேரேஜ் பண்ணிக்கோ அப்படின்லாம் கேட்கல, நீ கண்டிப்பாக பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்களும் என்ன ஜிமின் மிரட்றியா? இப்போ தானே நல்ல பையன் மாதிரி பேசினேன், இப்போ அப்படியே டோனை சேஞ்ச் பண்ணி பேசுகிற அப்படின்னு கேட்குறீங்க. ப்ரப்போஸ் பண்ணல, அதனால் கொஞ்சம் சாஃப்டாக பேசினேன், மற்றபடி என் நேச்சர் இதுதான், இப்படி தான் பேசுவேன் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்களும் நீ ரொம்ப பண்ணுற, உன் லவ்வை நான் அக்செப்ட் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்கிறீங்க. அவரும் நான் உன்னை அக்செப்ட் பண்ணவே சொல்லலை பொண்டாட்டி, நீ ஆல்ரெடி எனக்கு தான் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு, சரி வா போகலாம், டைம் ஆச்சு, வீட்டுக்கு போகலாமா அப்படின்னு கேட்குறாரு. நீங்களும் நான் ஏன் உன் கூட வரணும், நான்லாம் உன் கூட வரமாட்டேன் அப்படின்னு சொல்கிறீங்க. அவரும் உங்கள் அம்மா கிட்ட நான் இன்னும் உண்மையை சொல்லலை, சொல்லக்கூடாதுன்னா வா அப்படின்னு கூப்பிட்றாரு. நீங்களும் ஸோ கடவுளே இவன் தொல்லை வர தாங்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு இந்த வரைஞ்சிமன் அப்படின்ட்டு அவர் பின்னாடியே போகிறீங்க. அவரும் உங்களை கூப்பிட்டு போகிறாரு. நைட்டு ஒரு 9 o'clock ஆகியிருக்கும், ரொம்பவே இருட்டி இருக்கும். உங்கள் வீட்டில் தான் ட்ராப் பண்ணுறாங்க. நீங்கள் கார்லேருந்து இறங்கிட்டு சரி ஜிமன் பாய், நீங்கள் போங்க நான் போகிறேன் அப்படின்னு சொல்கிறீங்க. அவரும் இங்கே வா அப்படின்னு உங்களை கூப்பிட்றாரு. நீங்கள் என்ன அப்படின்ட்டு போகிறீங்க. அவரும் இரு நானும் வரேன் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் நீ எதுக்கு அப்படின்னு கேட்குறீங்க. அவர் இறங்கி வந்துட்டு இந்த வீட்டு மாப்பிள்ளையை பார்த்து எதுக்கு வரேன்னு கேட்குற நீ அப்படின்னு கேட்குறாரு. நீங்களும் ஷப்பா இவன் பண்ணுறது தாங்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வரீங்க. சரி வா அப்படின்னு கூப்பிட்டு தான் வரீங்க. அவரும் உங்கள் வீட்டு முன்னாடி வந்துட்டு காலிங் பெல் அடிக்கலான்னு நீங்கள் போகிறீங்க. பட் அவர் உங்கள் கையை பிடிச்சிட்டு நான் வந்தது வீட்டுக்குள்ளே வரணுங்கிறதுக்காக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உங்களை டைட்டாக ஹக் பண்ணுறாரு. நீங்கள் ஒரு மாதிரி ஷாக்காக பார்த்துட்ருக்கீங்க. அவரும் உங்களை ஹக் பண்ணிட்டு என்ன பேக் ஹக்லாம் பண்ண மாட்டியா அப்படின்னு கேட்குறாரு. நீங்களும் இது பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேக் ஹக் பண்ணுறீங்க. அவரும் ஓகே பொண்டாட்டியே சேஃபாக வந்து விடணும்ல, அதனால தான் அப்படின்னு சொல்லிட்டு ஹக்கை பிரேக் பண்ணுறாரு. நீங்களும் ஒரு மாதிரி பிளாங்காக அவரை பார்த்துட்ருக்கீங்க. அவரும் என்ன பார்க்குற, இனி அடிக்கடி இதெல்லாம் நடக்கும் சரியா, பழகிக்கோ அப்படிங்கிறாரு. நீங்களும் எதுவுமே பேசாமல் அப்படின்னு மண்டையை மட்டும் ஆட்டுறீங்க. அவரும் இப்போ காலிங் பெல் அடி அப்படின்னு சொல்கிறாரு. நீங்களும் காலிங் பெல் பண்ணுறீங்க. உங்கள் அம்மா தான் வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. வந்துட்டிங்களா, வாங்க சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் சாப்பிட்டேம்மா அப்படின்னு சொல்கிறீங்க. உங்கள் அம்மாவும் சரி வா ஜிமின் நீ உள்ளார வாடா அப்படின்னு கூப்பிட்றாங்க. ஜிமினும் இல்லை ஆண்டி டைம் ஆகிடுச்சு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னடா வீடு வர வந்துட்டு உள்ளார வராமல் போனால் எப்படி அப்படின்னு சொல்கிறாங்க. ஜிமினும் சரி ஆண்டி அப்படின்னு வராரு. உங்கள் அம்மா தான் ஏதாவது குடிக்கிறியாப்பா அப்படின்னு கேட்குறாங்க. ஜிமினும் இல்லை ஆண்டி வாட்டர் மட்டும் கொடுங்க அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் முழிச்சிட்டு நிற்கிறீங்க. ஏன்னா வந்ததுலேருந்து உங்கள் அம்மா உங்களை கண்டுக்கவே மாட்டேங்கிறாங்க. நீங்கள் எப்படிக்கும் ஒரு ஓரமாக நிற்கிறீங்க. அவங்க எப்படிக்கு வராங்க, அது இதுன்னு ஜிமினுக்கு எடுத்து கொடுக்குறாங்க. இந்தப்பா ஸ்நாக்ஸ் சாப்பிடு அப்படின்னு சொல்லி எடுத்து கொடுக்குறாங்க. அவரும் நல்லா ஜாலியாக உட்காந்து சாப்பிட்டுட்ருக்காரு. உங்களுக்கே ஒரு மாதிரி பொசசிவ் ஆகுது. என்னம்மா நான் வந்திருக்கேன், அவரை மட்டும் பார்த்துட்ருக்கீங்க, என்னை பார்க்கவே இல்லை அப்படின்ட்டு உங்கள் அம்மா கிட்டே கிச்சனில் போய் கேட்டுட்ருக்கீங்க. அவங்களும் மாப்பிள்ளையை கவனிக்காமல் உன்னை பார்த்துட்ருக்க சொல்கிறியா அப்படின்னு கேட்குறாங்க. நீங்களும் அப்போ நீயும் முடிவே பண்ணிட்டியா, அவன் என்னடனா எனக்கு சாய்ஸே கொடுக்காம என்ன தான் லவ் பண்ணும், என்ன தான் மேரேஜ் பண்ணும் அப்படின்னு சொல்கிறான். நீ என்னடானா மாப்பிள்ளை அவனை தான் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அப்போ என்னை யாரும் கண்டுக்க மாட்டேங்கிறீங்க. சரி போ நான் அப்பாட்ட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அப்பாட்ட தான் போகிறீங்க. அவருமே என்னடாம்மா வெளில போயிட்டு வந்துட்டியா அப்படின்னு சொல்லி உங்கள் தலையை ரப் பண்ணி விட்டுட்ருக்காரு. நீங்களும் பாருங்கப்பா இந்த அம்மா என்னை கண்டுக்கவே மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்கிறீங்க. அவரும் இல்லைடா அவள் கொஞ்ச நாளாக குஷியில் ஆடிக்கிட்டு இருக்கா, அது ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. நீங்களும் சரி அவங்க போதும், நீங்கள் மட்டும் எனக்கு செல்லம் கொடுங்க அப்படின்னு சொல்கிறீங்க. அவரும் என் செல்லம் எப்பயுமே உனக்கு தான்ப்பா அப்படின்னு சொல்லி உங்கள் கன்னத்தை பிடிச்சி கிள்றாரு. நீங்களும் என் அப்பானா அப்பா தான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே உட்காந்துருக்கீங்க. இப்போ ஜிமின் தான் சரி ஆண்டி நான் கிளம்புறேன் டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாரு.
உங்கள் அம்மாவும் ஏன்பா இங்கேயே ஸ்டே பண்ணிக்கலாம்ல, ரொம்ப டைம் ஆகிடுச்சு, இதுக்கு மேலே எப்படி வீட்டுக்கு போயிட்டு அப்படின்னு கேட்குறாங்க. ஜிமினும் இல்லை ஆண்டி கொஞ்சம் ஒர்க் இருக்குது, அது போய் தான் ஆகணும் அப்படின்னு சொல்கிறாரு. உங்கள் அம்மாவும் சரி ஓகே அப்படின்னு சொல்கிறாங்க. ஜிமின் தான் வெளில போகிறாரு. உங்கள் அம்மா தான் ஒயன் இங்கே வா, போய் மாப்பிள்ளை போகிறாருல போய் அனுப்பி வச்சுட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்களும் இதை வர பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு போகிறீங்க. ஜிமினும் வாடி வாடி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் 2 பேரும் தான் வெளில ஒன்றா போகிறீங்க. அப்போ ஜிமின் தான் வெளில வந்துட்டு காரில் சாஞ்சிக்கிட்டே என்னடி பொண்டாட்டி என்னை அனுப்பி வைக்கலான்னு வந்தியா அப்படின்னு கேட்குறாரு. நீங்களும் ஆமாம் அனுப்பி வைக்கலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்கிறீங்க. அவரும் சரி அனுப்பி வை அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் கிளம்புங்க போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறீங்க. அவரும் நான் இப்படிலாம் சொன்னால் போக மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் வேறு எப்படி தான் சொல்லணும் அப்படின்னு சொல்கிறீங்க. கேட்டுக்கவா அப்படின்னு சொல்கிறாரு. நீங்களும் என்ன என்ன அதெல்லாம் வர முடியாது அப்படின்னு சொல்கிறீங்க. அவரும் இங்கே வாடி அப்படின்னு சொல்லி உங்களை நல்லா ஹக் பண்ணிட்டு ஒரு கிஸ் பண்ணுறாரு. உங்கள் லிப்ஸில் தான் கிஸ் பண்ணுறாரு. கிஸ் பண்ணிகிட்டே என்ன இப்பயும் நான் தான் சொல்லணுமா, பேக் கிஸ்லாம் பண்ண மாட்டியா அப்படின்னு கேட்குறாரு. நீங்களும் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு பேக் கிஸ் பண்ணுறீங்க. ஓகே, இப்படியே உங்கள் லவ் லைஃப் ரொம்பவே நல்லா போய்கிட்டுருக்கு. உங்களுக்கு மேரேஜும் ஆகிடும். ஓகே, இதோட இந்த ஒன் ஷாட்டை முடிக்கிறேன். ஸ்டோரி எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணிவிடுங்க. ஓகே, பாய்.